வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் தலைவர் ஸ்டாலின் கதை முடிந்ததா? நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சி மக்களுக்கு எந்த ஒரு பயனையும் அளிக்கவில்லை. திமுகவின் கூட்டணி கட்சிகளையும் தற்பொழுது தொகுதிகள் பங்கீடு, வேட்பாளர்கள் பட்டியல் அனைத்திலும் அழுத்தத்தை கொடுத்து திருமாவளவன் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்து நேற்று இரவோடு இரவாக அவர் வாயாலே போட்டியிடவில்லை என்பதை வெளியிடக்கூடிய ஒரு செய்தி திமுகவின் தலைவர் ஸ்டாலின் செய்திருக்கிறார் என்றால் நிச்சயம் தமிழ்நாட்டில் திமுகவின் பேச்சை கேட்கக்கூடிய வகையில்தான் தமிழ்நாட்டில் கட்சிகள் இருக்க வேண்டும், அதுவும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் இருக்க வேண்டும் என்ற அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் திமுகவின் சாதகமாக ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் செயல்படலாம். ஆனால் உண்மையான ஒவ்வொரு தொண்டர்களும் விசிக மற்றும் காங்கிரசின் தொண்டர்கள் திமுகவின் வேட்பாளருக்கு ஆதரவாக நாங்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்ள மாட்டோம், குறிப்பாக தேர்தல் பணிகளை மேற்கொள்ள மாட்டோம் என்பதை கூறி அந்தர்வல்டி அடித்துள்ளனர். இதனால் இந்த தேர்தலில் திமுக மட்டுமல்ல, திமுகவின் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களும் கூட தோல்வியை தழுவார்கள். இந்த தேர்தலில் தோல்வியை தழுவினால் ஸ்டாலின் அவர்களது கதை முடிந்துவிடும். ஏனென்றால் 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை சுமார் 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அதற்கு காரணம் ஒரே வார்த்தையில் கூறிவிடலாம், மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான். திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்திலும் ஊழல், மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் திமுக மட்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று கூறினார்கள். தற்பொழுது அவரது மறைவிற்கு பிறகுதான் ஸ்டாலின் அவர்களை நம்பி மக்கள் வாக்குகளை செலுத்தினார்கள். தற்பொழுது மக்கள் ஏமாற்றி விட்டார்கள். திமுக சொன்னதை காப்பாற்றவில்லை. தற்பொழுது திமுக என்னதான் குட்டிக்கரணம் அடித்தாலும், கூட்டணிகள் 25 தொகுதிகள் இருந்தாலும் இந்த தேர்தலில் திமுக தோல்வியை தான் தழுவும். அதற்கு பிறகு கூண்டோடு ராஜினாமா செய்து அடுத்த 30 ஆண்டுகள் திமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக மாறும் என்ற கருத்து கணிப்புகளும் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் புதிய கட்சிகளின் வரவு அதிகமாகிவிட்டது, போட்டி அதிகமாகிவிட்டது. ஊழல் பட்டியல் திமுகவில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் உட்கட்சி மோதல், கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள பிளவு என்று சொல்லிக்கொண்டு இருக்கலாம். இதனால் வருகின்ற தேர்தலில் கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் திமுக பல இடங்களில் டெபாசிட்டை இழக்கும், அது கூட்டணி கட்சிகளால் தான் என்றும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த தேர்தலில் தோல்வியடைவது உறுதிதான கருத்துக்கணிப்பு சரியா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.